லோக்சபாவில் சிறந்த முறையில் பணியாற்றிய 12 எம்பிக்களுக்கு சென்னையில் விருது வழங்கப்பட்டது. இந்தியாவில் 15வது லோக்சபா கூட்டம் வெள்ளியன்று நிறைவடைந்தது. மக்களின் குறைகளை அலசவும் மக்கள் குரலாகவும் இருக்க வேண்டிய லோக்சபாவில் அமளியில் ஈடுபட்டு அவையின் மதிப்பை குறைக்கும் விதத்தில்தான் எம்பிக்கள் நடந்து கொண்டுள்ளனர். ஆனால் இதிலிருந்து மாறுபட்டு சிறந்த முறையில் மக்கள் குறைகளை விவாதித்தும் கேள்விகளை எழுப்புவது, தனிநபர் மசோதா தாக்கல் செய்வது உள்ளிட்ட அனைத்து லோக்சபா நடவடிக்கைகளிலும் கண்ணியம் குறையாமல் நடந்து கொண்ட 12 எம்பிக்களுக்கு சென்னையில் விருது வழங்கப்பட்டது. முன்னாள் தேர்தல் கமிஷனர் கோபாலசாமி விருதுகளை வழங்கி கௌரவித்தார். 5 வருஷமா ஸ்ரீ சீனிவாசன் அவர்கள் இந்த ஒரு வேலையை துவங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். எந்தெந்த எம்பிஸ் நல்லபடியாக அங்கே செயலாற்றி இருக்கிறார்களோ, கேள்விகள் கேட்பதோ அல்லது பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வருவதோ, இந்த மாதிரியான அவர்களுக்கு உரித்தான அவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய அந்த வேலையை அவர்கள் திறம்பட செய்கிறார்கள் என்பதை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்காக ஒரு பரிசும் ஏற்பாடு செய்திருக்கிறார். அது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராமசுப்பு இந்த விருது உத்வேகத்தை அளிப்பதாக கூறினார். ரத்னா அவார்டு என்பதை பிரைம் பாயிண்ட் பவுண்டேஷனும் ஐஐடியும் சேர்ந்து இணைந்து இந்த பாராளுமன்றத்தில் அதிகமான கேள்வி கேட்டவர்கள், அதிகமாக கேள்வி கேட்பது பல்வேறு டிஸ்கஷன், பார்ட்டிசிபேஷன், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பாராளுமன்றத்திலே நல்ல பேசி மக்களுக்காக பணியாற்றியவர்கள் என்ற முறையிலே அவர்கள் ரேங்க் போட்டு எடுக்கிறாங்க. இதற்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விருது பெற்ற 12 பேரில் 6 பேர் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் 12இல் 3 பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.